வணக்கம் மக்களே. ராமரின் வெற்றி ஆஞ்சநேயரின் வெற்றி என்று சொல்லி மகிழ்ந்த கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நந்தி கிராமத்தில் அக்னி மூடப்பட்ட கட்டைகள் தகதகவென ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருக்க, பரதன் தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கியவாறு ராமா ராமா என்று வாய் முணுமுணுக்க தீயை வலம் வந்து கொண்டிருந்தான். ஒரு பக்கத்தில் அரசியர் மூவரும் கவலையுடன் நின்றிருக்க, அவர்களுக்கு பின்னால் சேடியர்கள், மறுபுறத்தில் ராஜகுருவின் அருகில் சத்துருக்கனன் கண்களிலிருந்து நீர் வழிய சோகமே உருவாக நின்றிருந்தான். நாட்டு மக்கள் வருத்தத்துடன் நடப்பதையெல்லாம் கண்டுகொண்டிருந்தனர். அரசியரின் கண்ணீரோ, சத்துருக்கனின் புலம்பலோ, மக்களின் வருத்தம் தோய்ந்த கூக்குரல்களோ பரதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அக்னி பிரவேசத்திற்காக அவ்வளவு உறுதியுடன் இருந்தான் பரதன். அதே சமயம் வானிலிருந்து ஒரு புஷ்பக விமானம் பறந்து வந்து கொண்டிருந்தது. அதில் அனுமன் விமானத்திலின்று வெளியேறி காற்றினும் விரைவாக பரதன் இருக்கும் இடத்தை அடைந்தான். பரதா நில், ராமபிரான் வந்துவிட்டார் என்று கூறி அக்னி பிரவேசத்தினின்று பரதனை தடுத்து நிறுத்தினான். அதற்குள் விமானமும் வந்து இறங்கியது. ராமனும் சீதையும் லக்குவனும் விமானத்தினின்று இறங்கினர். ராமபிரானை கண்டதும் பரதன் அண்ணா என்று கூவியபடியே பாதங்களில் விழுந்து வணங்கினார். ராமன் தம்பியை தூக்கி மார்போடு அணைத்தபடி, பரதா, என்ன காரியம் செய்ய இருந்தாய்? 14 ஆண்டு காலம் முடிந்ததும் நான் வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போய்விட்டதா என்று சிரித்தபடி கேட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று அவருடைய காலில் விழுந்தார் பரதன். இக்காட்சி சுற்றிலும் கண்டு கொண்டிருந்த மக்களை ஆனந்த கண்ணீர் பெருகச் செய்தது. பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணங்கள், அலங்கார வளைவுகள், பந்தல்கள், மலர் அலங்காரங்கள் என பாட்டும் கூத்துமாக மக்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருந்தனர். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றதை கேட்டதும் அயோத்தி நகரமே சொர்க்கபுரியாக மாறிவிட்டது. இன்னும் பொழுது புலர்வதற்கு ஒரு நாளிகை நேரம் இருக்கின்றது. படுக்கையில் உறக்கம் பிடிக்காது புரண்டு கொண்டிருந்த அனுமனின் சிந்தனை ராமனை நோக்கி சென்றது. அடே அப்பா, ராமனுக்குத்தான் எவ்வளவு புகழ், எத்தனை செல்வாக்கு! அத்தனைக்கும் சொந்தமானவர் ராமன் மட்டும்தானா? இல்லையே, எனக்கும் இதில் பங்கு உண்டு. கடல் கடந்து சென்று இலங்காபுரியில் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராட்டியை கண்டுபிடித்து இலங்கைக்கு நெருப்பூட்டி சேதப்படுத்தி போரில் இலக்குவனின் உயிரை காப்பதற்காக சஞ்சீவி மலையையே தூக்கி வந்தேனே. எனது வீரம், எனது ஆற்றல், எனது திண்மை நான் இல்லாவிட்டால் இத்தனையும் நடந்திருக்குமா? ராமனின் புகழுக்கு காரணமானவன் நான் தானே என்று அனுமனின் மனம் நான் என்னும் அகந்தையில் சில நிமிடங்கள் கும்மாளமிட ஆரம்பித்தது. அதே சமயத்தில் அவனது தோள்களை 2 கரங்கள் தொட்டன. சுய நினைவுக்கு வந்தவன் அனுமன் திரும்பி பார்த்தான். ராமபிரான் அமைதியே வடிவாக புன்னகையுடன் நின்றிருந்தார். ஆஞ்சநேயா, நான் வரும்போது உனது உதடுகள் நான் நான் என்று முணுமுணுப்பது போல் கேட்டதே, என்ன விஷயம்? ஏதாவது குழப்பமா என்று அன்புடன் வினவினார். அப்போது அனுமன் தன்னை சமாளித்து கொண்டு, ஒன்றுமில்லை பிரபோ, ஏதோ ஒரு உற்சாகத்தில் வாய் தவறி உளறியிருப்பேன் என்றார். சரி சரி, நன்றாக பொழுது புலர்ந்து விட்டது. நீ சென்று வேலியோரம் இருக்கும் 2 நாயுருவி செடிகளை பறித்து வா, பல் துலக்கலாம் என்று அனுமனிடம் கட்டளையிட்டார். அனுமன் ஓடிச் சென்று வேலி ஓரம் இருக்கும் நாயுருவி செடியை பிடுங்க முயன்றான். ஆனால் அந்த சின்னஞ்சிறு செடி அசைய மறுத்தது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் அனுமன். செடி வருவேனா என்கிறது. கைகள் தான் வலித்தன. பெரிய மலையையே பெயர்த்து வந்த வலிமை மிக்க கரங்கள் சின்னஞ்சிறிய செடியை பிடுங்க முடியாமல் வலிக்கிறது என்றால், இப்போது எல்லாம் புரிந்தது போலிருந்தது அனுமருக்கு. ஓடோடி சென்று, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபோ என்று ராமரின் காலடியில் விழுந்தார். மூவுலகிற்கும் தாரக மந்திரமான ராமநாமத்தை மறந்ததால், ஒரு நிமிடம் என்னை மறந்து நான் என்னும் அகந்தையில் நின்றதால் வலிமையை இழந்துவிட்டேன் பிரபோ. எனது அறியாமையை அகற்றிவிட்டீர்கள் பிரபோ என்று பலவாறு கூறி வருந்தினார் அனுமன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுமனை தூக்கி நிறுத்தி ஆறத் தழுவிக்கொண்டார். ஆஞ்சநேயா, எனது வெற்றி உனது வெற்றியே, இதை எப்போதும் நான் மறவேன் என்னையே சிரித்தபடி எடுத்துரைத்ததும் மாருதியின் முகத்தில் புத்தளி பூத்தது. அவனன்றி அணுவும் அசையாது. எல்லாம் வல்ல ராமபிரானின் கருணையே கருணை. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.